ஹை கைஸ் வெல்கம் டு மீனிங் நம்ம வந்து ஹலோ டைமர் ஆக்ட் 3 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ட் 2 போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒரு பக்கெட் வச்சு ஒரு ஐஸ் உருக்குற மாதிரி இருந்திருக்கும் கைஸ். அது நம்ம பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முழுசாக பண்ணாமல் வந்திருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டினியூ தான் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அதனால் வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது உருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த உருக்க நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இது அதோட இது போயிடுச்சு கைஸ். அந்த சூடு போயிடுச்சு. அப்பாடி பிடிச்சிட்டான்டா எரிச்சலாக வந்து சத்தியமாக வெளியவே அந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டான். ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே அமுக்குனே கொஞ்சம் கரெக்டாக. ஏன்னா ஆக்ட் 1 கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வருவான். ஆக்ட் 2லேயும் வந்து ஆக்ட் 1 வீட்டுக்குள்ளே தான் இந்த இது நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ட் 3 தான் இருக்கலே வெறுப்பேற்றுவான் கைஸ். ரொம்ப வெறுப்பேற்றுவான். கொஞ்சம்னா பரவாயில்ல, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றினாவாச்சும் பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். ஸோ அதான் எரிச்சலாக வரும் இந்த ஆக்டில். ஸோ இந்த மேக்னெட்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு உருக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூடு போயிடும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜில்னஸில் வைக்கிறோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூடு போயிடும். ஸோ வந்து இதை இங்கே வச்சு விட்றான். ஒழுங்காக வைக்க முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா நம்ம மேக்னெட்டும் சேர்த்துருக்கும்ல, அதனால். ஸோ தண்ணி இருக்கா உள்ள தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் தண்ணியை. இதில் தண்ணி இருக்கா இன்னும் வேறு தண்ணி ஒரு பக்கெட்டில் இருந்துச்சு கைஸ். தெரியாமல் தெளிச்சு விட்டா. அதை போய் அடப்பாவி ஏன்டா தெளிச்சு விட்ட. இப்போ எங்கே இருக்கான்னு வர தரல கைஸ். எரிச்சலாக போகலாம் கரெக்டாக அவன் வீட்டு கிச்சன்னு போய் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டு கிச்சனில் அந்த வேலையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது கைஸ். இவங்க அம்புக்குன்னு வந்து என்ன பண்ணியிருப்பானா வந்து இது தண்ணி புல் கட்டியிருக்க மாட்டாங்க கைஸ். ஸோ அதை ஏன் அதில் உருக்கலன்னு புரிஞ்சிருச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள தண்ணி இல்லை. ஏன்டா சூடான பக்கெட் இருந்தால் கூட உருகுல கைஸ். சூடாக பக்கெட் இருந்தால் கூட உருகிடும். இது இப்படி பண்ணுறதுக்கு அந்த ஐஸ் கட்டி அப்படியே எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுருந்தா அதுவே உருகிடும் கைஸ். ஆனால் கத்தி வச்சு எடுக்கக்கூடாது. உண்மையாக சொன்னால் அது வந்து கத்தி வச்சு எடுக்கக்கூடாது. எடுக்கிற மாதிரி செட் பண்ணி இருந்துக்கலாம். ஏன்னா ஒரு தடவை சும்மா எமர்ஜென்சிக்கு தானே. அப்பா டேய் நீ பண்ணதுல நல்ல விஷயம் இதான்டா. எப்படி அவங்க அந்த சைடு போயிட்டான். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். ஸோ நமக்கு வந்தீங்கன்னா எப்பாடி ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆடிச்சில். இப்போ அது கீழே ஏதாவது ஜாமான் ஸ்லிப்பாக எடுத்துருக்கோம். என்ன இருந்தோ இதான் ஸ்லிப். அவன் வருவான்னு நான் பயப்பட தான் இல்லை. பிகாஸ் அதுக்குள்ளே எப்படி இருவான் அங்கே நடந்துட்டு இருந்தேன் எப்படி சொல்லுவான். ஸோ இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா உடனே வந்து இப்போ உருகிடுச்சு போல இருக்குது. பார்த்திங்கன்னா இது மேலே வைப்போம். சூடாகிடுச்சு போல இருக்குது. இது வச்சோடனே பார்த்திங்கன்னா உருகாது. ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அதான் எரிச்சலாக வரும். மறுபடியும் இந்த பக்கெட் வச்சு இதில் வைப்போம். இதில் வச்சு ஆன் பண்ணி விட்றா. எப்போ பார்த்தாலும் ஆன்டே இருக்கட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து சூடு வந்து டக்குன்னு வச்சோடனே. ஏன்னா அவன் வேறு வந்துடுறான். ஸோ வச்சு விட்றான். இல்லைடா அது அதிலே வச்சுட்டா பெர்மனெண்ட்டாக வச்சுட்டாங்க அப்படியே பாருங்களேன். ஸோ மறுபடியும் இது வச்சு இதை சூடு பண்ணுவோம். ஐயோ இது வேறு இந்த பட்டன் என்ன அழுத்தவே கூடாது. அப்படியே பெர்மனெண்ட்டாக அழுத்தே இருக்கும். சூடாகட்டும் வாங்கி தீ பரவட்டும். ஓமாடி கையில் எடுக்கக்கூடாது மறந்துட்டேன். ஐயோ என்னடா போச்சா அந்த ஆர்கீஸ். அப்படியே நம்ம இங்கே வச்சு விட்றா. இங்கே போய் அந்த ஆர்கீஸ் இந்த வாளி இந்த இருக்குது. இதை எடுத்துருவோம். சூடு பேசி இவ்வளோ இருக்குது. நம்ம திருப்பி வச்சு விட்ருவோம் கீஸ். நம்ம வச்சு விட்றா ஒழுங்கா. எப்பாடி பிடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டான் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா போவோம் கீஸ் இதான் கீஸ் இருக்குல்ல நமக்கு எரிச்சலாக வருது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வேறு சும்மா வந்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப எரிச்சல் ஆகும் இந்த ஆக்டு. இந்த மெயினாக இந்த விஷயம் பண்ணும்போது இருக்குல்ல பார்த்தீங்கன்னா எரிச்சலாக ஆகும் இந்த ஆக்டு. அந்த ஆர்கீஸ் என்னடா அது இப்போ தான் போயிட்டு வரும். இப்போ தான் சூடு எப்போடி அங்கே தான் கீஸ் நடந்துகிட்டு இருக்கான். இங்கே அப்படியே மேக்னெட் வச்சு வச்சு விட்டாங்க கீஸ். இப்போ போய்டு லைட்டாக உருகி இருக்கிறது தெரியுதாங்க கீஸ் உங்களுக்கு. லைட்டாக உருகி இருக்கிறது. மறுபடியும் வச்சு விடு. சூடாகட்டும் தீ பரவட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டே இது வேறு மறந்துடுது கீஸ். இப்போ ஐயோ இதான் கீஸ் பிரச்சனை. பக்காயிரும் அப்படியாச்சு. இது நமக்குனே இதை பக்காக்கி விட்ருவானுங்க. இப்போ சூடாக்கி விட்றா. அந்த கீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ பக்காயிடுச்சு கீஸ். அந்த பிடிக்க முடியாத மாதிரி பக்காயிடுச்சு அது. இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சைடு தூக்கி போடுறான். நமக்குன்னு தனியாக பக்கெட் கொடுத்துறானுங்க. தேங்க்ஸ் தான் தம்பி இதை வச்சதுக்கு. அதே வேண்டாம் தட்டி ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. என்ன பக்கெட்னு வர தரல. இது இல்லை அது கையில் எடு. இது கையில் எடுக்க முடியுதுல. அப்போ இதுதான் நல்லா பக்கெட்டு. ஸோ இதை வச்சு விட்டு சூடாகட்டும். சீக்கிரம் சூடாகட்டும்.
சூடாகிடுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு விட்ருவோம். நம்ம வச்சு விட்றோம். வச்சு விட்டு இப்போ தண்ணி உள்ளே கண்டிப்பாக காலி இல்லை இல்லை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே போட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வைப்போம். ஸோ இதை வச்சுட்டு இப்போ அவன் இன்னும் வரவே இல்லை. அவன் வராது நல்லது தான். இங்கே செய்ய வெளியே போயிருப்பான். ஸோ இது மறுபடியும் இதை வச்சு விட்றான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பாருங்களேன் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுது. ஸோ இந்த மேக்னெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல கைஸ். ஆனால் போன அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கிடையாது. போன அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஓல்டர் வெர்ஷன்லாம் இப்படி இருக்காது. நீங்கள் அப்படியே சூடான பக்கெட்டை அப்படியே எடுக்கலாம். இவங்க இந்த அப்டேட்லாம் இப்படி மாற்றிட்டானுங்க. என்ன கைஸ் இது உருக மாட்டேங்குது கைஸ். இது வேறு ஏதோ பிரச்சனை. இது என்னமோ ஒன்று பிரச்சனை இருக்குது. பிகாஸ் இது உருவே மாட்டேங்குப்பா கைஸ். புரிஞ்சிருச்சு. தண்ணி தெளிக்கணுமோ அப்படி தான் கைஸ் இருக்கும். ஆனால் ஆமாங்க தண்ணி தெளிக்கணும். ஏதாவது தண்ணி இருக்குல்ல மறந்துட்டேன். தண்ணி தெளிக்கணும் போல இருக்கு கைஸ். தண்ணி தெளிக்க முடியாதுல்ல எப்படின்னாலும். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படினாலும் தெளிக்க முடியாது. ஸோ நம்மளால மேக்னெட் வச்சு தானே அதை பிடிச்சிட்டு இருப்போம். சான்ஸே இல்லை. ஸோ இருங்கி பக்கெட் அப்படியே வருது. அடி பிடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தானே இருக்குது பக்கெட். இருக்குது கீழே போட்டு பார்ப்போம். கீழே போட்டால் தெரிஞ்சிட போகுது. மேக்னெட் என்ன தம்பி ஆச்சு? மேக்னெட் என்னடா பக் ஆயிடுச்சு. அந்த ஆர்கிஸ் மேக்னெட் அந்த பக்கெட் போயிடுச்சு. வேறு எங்கே போயிருக்கு அந்த பக்கெட்? அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். வேறு எங்கேயும் இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? கீஸ் தண்ணிலாம் பிடிச்சிட்டு இருக்கான் கீஸ் பாருங்க. தம்பி அவன் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துக்கிறான். அது மட்டும் தேவைப்படுது. தூடா பக்கெட்டா? அவ்வளோதான் தூக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தெளிக்கலாம் முடியுது பார்த்தீங்களா. ஆனால் சூடான பக்கெட் எப்படினாலும் எடுக்க முடியாது. இப்போ என்னத்தான் பண்ணு நானே வச்சுடு ப்ரொப்பாய் அப்போலாம் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்திருக்கா. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி. இப்போலாம் ஓடக்கூடாதுடா. தண்ணி பஞ்சமாயிரும். இப்போ தண்ணி அப்படியே ஃபுல்லாகுது. ஃபுல்லாகிடுச்சு கைஸ். ஃபுல்லாகட்டும் சீக்கிரம் ஃபுல்லாகட்டும். இன்னும் ஃபுல்லாக ஆகலை. இன்னும் ஃபுல்லாக தண்ணி ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயாச்சும் இந்த தடவை ஒழுங்காக ஃபில் பண்ணுறான். ஃபில் பண்ணியாச்சு கைஸ். இப்போ தூக்கிட்டு இப்போ அப்படியே போக வேண்டியதான். ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் உயர்ந்து நில்லு. ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. அப்பாடி சீக்கிரம் சூடாகட்டும்டா. அது எவ்வளோ நாள் சூடாகுது? சூடாகிடுச்சு கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தெளிக்கணும். தெளிச்சுட்றா. இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக எனக்கு லைட்டாகவே தெரியுது எனக்கு. அது உருகுன அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இப்படியா கீஸ் சாப்பிட்ருப்போம். இவ்வளோ மெதுவாக உருக்குற மாதிரியா கீஸ் இருக்கும். இவ்வளோ மெதுவாக உருக்குற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு தாண்டா எடுத்து நான் உருக்கும். அதை நைட் ஆயிரும். அதுக்குள்ளே காலையில் ஆயிரும். அதுக்குள்ளே விடிஞ்சிரும் கண்டிப்பாக. ஸோ இது எடுக்க முடியுமா அதை? ஸோ இது மறுபடியும் எங்கடா இருக்குது வாளி? இந்தா இருக்குது வாளி வச்சு. ஸோ மாடி இப்போ சூடாகும்ல. அது இப்படி வச்சாலும் சூடாகும்ல. சான்ஸ் இல்லை கீஸ். ஆகாது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்பாடி பக் ஆயிடுச்சா? இல்லை ஆகலை. ஸோ இது வச்சு விட்டுருவோம். சூடாகிடுச்சு. இது வேறு மறந்துட்டோங்க கீஸ். நம்ம வேறு மறந்துட்டோம். ஐயோ இது வேறு பிரச்சனை ஆயிடுச்சு கீஸ். பக் ஆயிடுச்சு. மறுபடியும் வச்சு விடு. இப்போ இது எடு. அப்பாடி என்னடா ஆச்சு? இப்போ இது இங்கே வச்சு விட்ருவோம். உள்ளே தண்ணி இருக்கலாம். இருக்குது தண்ணி இருக்குது. இருங்க 2 வாளி வச்சு விட்ருவோம். நல்லா இருக்கும். 2 வாளி வச்சு விட்டு. இன்னும் அந்த வாளி வேறு பக் ஆயிடுச்சு போல இருக்கு அந்த வாளி. ஸோ இப்போ இது எடுத்துட்டு ஒழுங்கா எடுறா. இங்கே பாருங்க நீங்கள் கரெக்டாக தானே எடுக்கிறோம். அவன் வேறு பார்த்துட்டான் கீஸ். நம்மளை பார்த்துட்டானா? எங்கே இருக்கான்னு எப்படிப்பா? இங்கே தான் கீஸ் வரான். ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் உயர். எப்படி பிடிச்சான்னா எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படி பிடிச்சானே புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமோ ஓடு ஆண்டா போசுக்குன்னு வர. இப்போ இது இங்கே வச்சு தண்ணி இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்குது தண்ணிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எடுத்து விட்றா. இதான் என்ன எடுக்கிறேன்டா? அவனுக்கு ப்ரெட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாடா. ப்ரெட் ரோஸ்டர் போய் எடுக்கலாம். இப்போ பார்த்தாலும் சோறுன்னு உனக்கு என்ன வேணும்? இப்போ ப்ரெட் ரோஸ்டர் போய் எதில் போய் வச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். அவ்வளோதான் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தண்ணி இருக்குது. உள்ளே தண்ணி இருக்குது. என்னடா அது? இப்போதுக்கு அம்பர்லா எடுத்தோம். இப்போ எதுக்கிட்ட அம்பர்லா எடுத்த? அம்பர்லாலாம் இப்போ தேவையில்ல. நமக்கு பக்கெட் தான் தேவை. ஸோ இது எடுத்துகிட்டு இப்போ தண்ணி தெளிக்க போகிறோம். நம்ம தண்ணி தொழிடா.
ஆமாடி. ஏய் தண்ணி தெளிக்க முடியுது பார்த்தீங்களா? ஐ நல்லா இருக்கே தண்ணிலாம். ஏன்னா அது இன்னும் தெளிச்சிட்டு இருக்கான். என்ன தம்பி தண்ணிலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதா? இதோ பாருங்க அது நின்றுச்சு. அது தண்ணி காலி ஆகிடுச்சு போல இருக்கு. தண்ணிலாம் தெளிக்க முடியுது. அப்போ தான் உருகுது. இப்போ புரிஞ்சிருச்சு எப்படி ஒழுங்காக உருக்கணும்னு. இப்போ புரிஞ்சிருச்சுடா எப்படி உருக்கணும்னு. இப்போ இங்கே வச்சு விட்ருவோம். இங்கே வச்சு விட்டு அப்படியே தண்ணி நுரம்புது. சீக்கிரம் நுரம்புட்டா தம்பி, சீக்கிரம் நுரம்பட்டும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நுரம்பிடுச்சா? இப்போ சூடெல்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே அந்த அந்த ஐஸில் இருக்குல்ல அதெல்லாம் தண்ணி தெளிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனை இப்போ தான் வீட்டுக்குள்ளே ரொம்ப இருப்பான். அப்போ வீட்டில் ரொம்ப இருக்க மாட்டான். பிகாஸ் கொஞ்சம் வேலை இருந்ததுக்கு மேலே இருக்க மாட்டான். இப்போ இருப்பான். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் வேலை. அப்படியே அதை உருக்கி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த தண்ணி தெளிக்கிறோம் பார்த்தீங்களா? ஏய் நிறுத்துறா தண்ணி தெளிக்கிறதா? இப்போலாம் தெளிச்ச தண்ணி வேஸ்ட் ஆயிரும்டா. அடுத்து தண்ணி பிள்ளணும் அப்போலாம் நடத்துருவான். தண்ணி எப்படி தெளிச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். அப்படியே என்ன சொல்ல குற்றால அருவியில் தண்ணி எப்படி இருக்கும் அது மாதிரி தெளிச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபில் பண்ண போகிறோம். என்னோட லாஜிக் இது. இந்த லாஜிக்லாம் மாற்ற மாட்டிங்களா? நாங்கள் வாளி தூக்கக்கூடாது சூடாக. அது தூக்கிட்டா அது பேர் லாஜிக் பண்ணுவாங்க. சீக்கிரம்டா தண்ணிங்களா, சீக்கிரம் தான் தண்ணிங்களா, சீக்கிரம் ரொம்ப இருச்சு போல இருக்குது. நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். தூக்கு ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் உயர்ந்து நெல்லு. ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. இப்போ நம்ம மேக்னெட்டிங்க அந்த இருக்கு. நம்ம மேக்னெட்டு இப்போ மேக்னெட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு கொஞ்ச நாள் அதில் வைப்போம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் எங்கே இருக்குது இது வாளி இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இந்த வாளி அப்படியே தூக்கிட்டு என்னடா தம்பி ஆச்சு பக் ஐஸ் போசுக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாளி எடுக்கணும். அதை எடுத்து தண்ணி அப்படியே தெளிக்கணும். அப்படியே தண்ணி தெளிக்கணும். தண்ணியோட வரமாட்டிக்கு தண்ணி இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கும் ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். யாடப்பா தண்ணி அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. இந்த ஆக்ட் எனக்கு எப்படி முடிக்குன்னே புரியல. ஆக்ட் 3 சீக்கிரம் முடிச்சாலும் இவ்வளோ வெறுப்பேற்றுறானுங்க. ஆக்ட் 3 சீக்கிரம் முடிச்சாலும் ஏன்டா இவ்வளோன்றீங்க. ஸோ எப்படி இதை பண்ண புரிஞ்சிருச்சு. ஒருத்தன் வாலியேறி இதுலலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அடுத்து நீ வெட்டணமோ இருக்குடா. அடுத்து நான் பண்ணுவேன். ஐயோ ரிச்சல் பண்ணுறாங்க சொன்னேன். இது எடுத்து கண்ணாடி உடைக்கும். இந்த நம்ம வீட்டு கண்ணாடி உடைக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வீடுங்கிறது உடைக்க முடியாது கீஸ். ஸோ தண்ணி ஃபுல்லாகி தொலைஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. மாதிரி தண்ணி தெளிக்கிற நிறுத்துறா. நிறுத்துறா. ஐயோ கீஸ் அந்த பட்டனை ஒரு தடவை கொடுத்துறா. அவ்வளோதான் தெளிச்சுக்கிட்டே இருக்கான் வாட்டி தண்ணி இஷ்டத்துக்கு. ஸோ இன்னும் கொஞ்சோன்னு மட்டும் இருக்குது. இதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது. அப்படிதான் கீஸ் அப்படியே தண்ணியை ஒரு தடவை அழுத்திட்டா போதும். அப்படியே தெளிச்சுக்கிட்டே இருக்கான். நிப்பாட்டு எப்பட்றா அங்கேருந்து தான் பார்க்குற? எப்பட்றா ஃப்ரெண்ட்லி மோட் ஆன் பண்ணி விட்ருவோமா? இதுக்கு அந்த நெய்பர் ஃப்ரெண்ட்லி மோட் இருக்கா ஆன் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்லி மோட் ஆன் பண்ணிட்டா அதுக்கு நீ வரக்கூடாது கூட வேகமாக. ஃப்ரெண்ட்லி மோட் ஆன். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்லி மோட் ஆன். இதுக்கப்புறமா நீ நல்லா ஸ்லோவாக வருவேன், மெதுவாக வருவேன். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் வாளியில் எடுத்து ஓடுறா. நான் இங்கே இருக்கேன். சரி இங்கே சுற்றுவாங்களா இங்கே? தம்பி வாங்கலாம் எங்கே லூஸ். இது யார் இதெல்லாம் ஓ இடமாடா பைத்தியக்காரா? இது நான் எங்கேனாலும் சுத்தம் உனக்கிறேன். இதெல்லாம் ஓ இடம் இல்லைலா. இது வேறு தான் எம்டியான ப்ளே கிரவுண்டு. நான் இங்கே விளாட்றேன். உனக்கு என்ன? நான் இங்கே பாருங்கள். உனக்கு இங்கெல்லாம் வந்து பிடிக்க ரைட்ஸே கிடையாது. இங்கே பாருங்களேன் வரான் பாருங்களேன். அவனை இங்கே வர ரைட்ஸே கிடையாது. அடிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. இந்த சைட்லாம் விளாட்ற ஏரியா. இதுவும் இடம் தான் போல இருக்கி. இங்கே மேலே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான். அப்போ வாடா ரோட்டுக்கு வாடா. அவன் பலாருப்பெல்லாம் நான் அறையம் அடுத்து பார்த்துக்கோ. ஸோ எங்கேயாச்சும் போடுவானுங்களா சார்? இதுக்கு மேலே போவே விட மாட்டேங்கிறான். அந்த இருக்கான் அவன். தம்பி அங்கேயே நில்றா தம்பி. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். என் வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது சார், பார்த்துக்கிறேன் சார். அப்படியே அங்கேயே இருக்கட்டும். நம்ம இங்கே வேலையை பார்ப்போம். இங்கே வச்சு விடு. வச்சு விட்டாச்சு. ஐயோ அங்கே வரான் அவன். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மேக்னெட் எங்கே இருக்குது? இந்த இருக்கீஸ் மேக்னெட்டு. தூக்கு வச்சுடு. லைட்டாக வச்சுடு. வச்சுட்டு எப்படி என்னடா அங்கே இருக்கான்? என்னடா நடக்குது இங்கே? எப்படி அப்பாடி இதாண்டா நல்ல பையனுக்கு அழகு.
இதுதான் நல்ல பையன் அழகு. இதே மாதிரி பார்த்துட்டு மியூசிக் மட்டும் போட்டு அப்படியே போயிடணும், அவ்வளோதான். தண்ணி தொளி தண்ணி தண்ணி தொளி தள்ளி ஆனால் உருகுது இப்படி தான்டா தண்ணியை குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. சரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எப்போவுமே நல்ல பையனாக வந்துட்டு போயிடணும். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, அது மாதிரி தான் இங்கே தண்ணியை தெளிச்சுட்டு இருக்கணும். இந்த வேலை பண்ணுறதுக்கே பாருங்க நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. தான் நான் தனி வீடியோ எதுக்கு போகிறேன்னா இந்த வேலை பண்ணுறதுக்கு எனக்கு விளையாட தெரியாது, ஒத்துக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரம் நான் தம்பிங்களா அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியதான். ஓகே எங்கே இருக்கான்னு வர தரல தம்பி. இப்போ வந்து பிடிச்சிடாதரா, அதை செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறான்டா. இப்போ வந்து மட்டும் முடிச்சிடாதரா. ஒரு முக்கியமான இன்னும் கொஞ்சம் தான்டா இருக்குது, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுரா வேலையே. இதனால் வந்து பிடிக்காதரா ப்ளீஸ்ரா. ஐயோ மேக்னெட் எங்கடா இருக்குது டே, அது முக்கியமானதா பொருள் அது. இது என் உயிர்றா அது. டேய் மேக்னெட் என் உயிர்றா. இந்த என்ன படம் அது, இந்த கில்லி படத்தில் வந்து அந்த வில்லன் சொல்லுவாங்க, ஏய் தனலட்சுமிய சாமிடா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏய் மேக்னெட் என்னோட உயிர்டா, தனலட்சி வேற என்னோட மேக்னெட் என்னோட சாமிடா, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் கீஸ். ஏய் அதை எடுக்கிறதுக்கு என்னடா இருங்க, அது அப்போ தான் கோளாறு பண்ணுவான் இருக்கும். ஒரு தடவை மேக்னெட் வச்சு திருப்பி கீழே போடு. இப்போ எடுப்பான். இப்போ பாருங்கள், இப்போயே வம்புக்குன்னு எடுப்பான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குது. அந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிக்கிறோம். தண்ணி தொழிடா தண்ணி தொழி அப்படியே பார்க்க அப்படியே பக்கெட்லேருந்து தண்ணி தொளிக்கிற மாதிரி இல்லை, வேறு என்னமோ மாதிரி ஒன்றுக்கு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல பார்க்க. ஒன்றுக்கு அடிக்கிறா அது கரெக்டாக ஒன்றுக்கே அடிக்கலாமே கேஸ். அது சூடாக தான் அந்த தண்ணி இருக்கும். அது நான் கூகுளில் பார்த்தேன் கேஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கூகுளில் பார்த்தேன். அது எப்படி வரும்னு நான் பார்த்தேன் கேஸ். சூடாக தான் இருக்கும். அதில் எவன் அதெல்லாம் தொட்டெல்லாம் பார்ப்பான், அதெல்லாம் எவனும் தொட்டு பார்க்க மாட்டான். எப்பாடி பார்த்துட்டாமல் இருக்கு நம்மளை. பார்த்துக்கோ என்னன்னாலும் பார்த்துக்கோ. நம்ம பாட்டு போடுவோம், பார்க்காத பார்வையால் என்ன தாக்காத மாடி. தண்ணி போயிடுச்சு கீஸ். அடப்பா டே ஏன்டா தண்ணி கொட்டிட்ட. டேய் தண்ணி கொட்டிட்டாங்க கீஸ். ஐயோ எனக்கு மட்டும் எங்கே அது எடுக்கவும் மாட்டேங்கான் பைத்தியக்காரே. பைத்தியம்டா நீ. நல்லா ஒத்துக்கிட்டு தான் நீ ஒரு பைத்தியக்காரன். ஏன்டா இப்படிலாம் எப்பாடி பிடிச்சிட்டான்டா. நீ பிடிச்சிக்கோ, பிடிக்காம போன ஒன்றும் இல்லை, சும்மா வந்து பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ மேக்னெட் உள்ளது வேறு வராதா. அப்போனா பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாகணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. தார்கீஸ் பக்கெட் தண்ணி அங்கே வரும். தம்பி தேங்க்ஸ் தம்பி, தண்ணி நமக்கா பிடிச்சி வச்சுருக்காமல இருக்குது. தேங்க்ஸ் தம்பி, தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை அப்படியே உள்ளே வச்சு விட்ருவோம். என்னடா அது, ஏய் பால்லாம் வச்சுருக்கான். டே தம்பி பாலை சுட. ஐயோ டே பார்த்துட்டான்டா. ஐயோ குனிடா. பாடி செம்ம கிளிக்ஸ்ரா. இதுக்கு மேலே பாடி இதுமாதிரி துரத்த மாட்டான். ஸோ சீக்கிரம் அது சூடு குறையட்டும். அவ்வளோதான்டா, இனிமேல் தான்டா குற்றால. ஐயோடி அப்படியே ரைமிங்காக சொல்ல விட மாட்டேங்கானுங்க. இப்போயாச்சும் புரியுதா. குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. நைஸ். அவ்வளோதான் கீஸ். இந்த கீ கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிச்சு. நம்ம எடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கீஸ். இது இங்கே போட்டுட்டு கதவை திறந்து உள்ளே போடா. ஒழுங்காக கதவை திற, வந்துட போகிறான்டா அவன் பைத்தியக்காரன். ஒழுங்காக திறந்துடா. ஒருத்தன் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படியே பைத்தியக்காரன். ஒழுங்காக திறக்க மாட்டா. அவ்வளோதான் கீஸ், திறந்தான் கீஸ். இப்போ திறந்தான். அவ்வளோதான் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னடா அது, இது பார்க்க ஆக்ட் 1 மாதிரி இருக்குது. இது ஆக்ட் 1டா அது. தம்பி இதெல்லாம் ஆக்ட் 1. இது ஆக்டு. என்னடா அது. வழியே ஒரு மாதிரி சாஞ்சிருக்கு. நிலநடுக்கம் வந்துருச்சா. அப்போ என்னடா ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த டோரை திறக்கவே முடியல. டோர் திறக்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ இப்போ என்னதான் பண்ணு, இங்கே அமுச்சு விட்டானுங்க. சரி பாரு, இந்த டோரை திறக்கவே முடியல. வேறு என்ன கேஸ் இடத்த பண்ணி வச்சுருக்கான் அவன். எவன்டா அது. ஏன்டா அலோடைவர் மாதிரி புதுசாக எவ்வளோ ஒருத்தன் வந்துட்டாங்க. ஓப்பன் த டோர். யாரா அவன் பொசுக்குன்னு வந்துட்டான்.
போடி எப்பாடி அப்பாடி சார் 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 ஏன்னா ஒரு நகர் கீஸ் பார்த்த உடனே நான் ஒரு மாதிரி நகரவே முடியல ஒரு மாதிரி கீஸ் சத்தியமாக அதை நான் பார்த்த உடனே ஒரு மாதிரி நகரவே முடியல ஒரு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்னதுடா அது யாரா அவன் இல்லை மனுஷனா நீங்கள் என்னடா அவன் கீஸ் யார் கீஸ் அவன் யார் கீஸ் அவன் இங்கே பாருங்க இப்போ அது தெரியாமல் நான் போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் கீஸ் நம்ம அதை அம்மா பார்த்துட்டோம் அதை இங்கே பாருங்கள் அதை பார்த்துட்டேன்னா இவனால பார்த்த உடனே இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம் கீஸ் நம்ம இதோ வந்து பொசுக்குன்னு வந்து பிடிச்சிருக்கு கீஸ் யாரா அவன் பொசுக்கணும் அவன் யாருன்னே எனக்கு புரியல உண்மையை சொன்னான் திடீர்னு வரான் வந்து பிடிக்கிறான்னா என்னடா அது டோர் என்ன தூக்கி வீசி அடிச்சிருச்சு கீஸ் நம்ம இந்த டோர் நம்ம வீசி அடிச்சிருச்சு அப்புறம் வேறு ஏதோ வழியை பற்றி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் உங்களுக்கு வாங்க கீஸ் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி இந்த டப்பா இது ஒன்றுமே ஆக்சஸே பண்ண முடியல இந்த டோரு அதை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு அதான் இப்படி போன போல நம்ம ஆனால் அது நம்ம கீழே பார்த்துட்டு போனோம் நம்ம மாடி அதை பார்க்கக்கூடாதா நம்ம என்னடா இருங்க யூடியூப்ல பார்த்துட்டோம் ப்ளீஸ் நான் பார்த்துட்டு ஈஸ் என்ன பண்ணுவேன் அதுமா நான் வந்து இன்னொன்று ஒன்று சொல்லுவேன் பிகாஸ் என்னது நான் ஒன்று பண்ண சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் உள்ள மொபைல் பேர்ஸ்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கும் ப்ளீஸ் நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன் இந்த நான் போட்ட யூடியூப் சேனல் அப்படி தான் இருந்துச்சு ஓல்டு வெர்ஷன் அப்படி தான் இருந்துச்சு ஓல்டு வெர்ஷனில் பட்டன்ஸே வந்து ஃபுல்லாக மாறிடும் நம்ம இப்படி போகணும் ஈஸ் இப்படி போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுக்கணும் இந்த மாதிரி குனிஞ்சுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ஒரு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேய் பார்த்தோம்ல அது நம்ம பெரிய ஆளாகி போனது போய் ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து வந்து போனால் அந்த பேய் பார்த்தீங்கன்னா இப்போ வருமா அந்த பேய் நம்மளை கொல்றதுக்காக நம்மக்கிட்ட வருமா இந்த மாதிரி மறைஞ்சு போயிருமா அதுக்கப்புறமா இந்த பேய் வராது அதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த பேய் வராது அதுக்கப்புறமா என்ன பண்ணால் இப்படி தான் போகணுமா இப்படியே போகணுமா இப்படி வந்துட்டு இந்த சைட்லாம் வந்து இவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் அது மாதிரி இந்த சேர் இருக்குல்ல அந்த சேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த சேர் வச்சு அடுத்த என்ன பண்ணால் அந்த செங்கல்லாம் இருக்குல்ல அது ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ப்ளீஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கிட்ட போன உடனே அந்த இடமே ஒரு மாதிரி ஏதாச்சும் என்ன ஆயிடுச்சு பக் ஆயிடுச்சுன்னா அந்த செங்கல்லாம் ஒன்று ஒன்று எடுக்கும் போது அது ஓல்டு வெர்ஷனில் பண்ணும்போது ஆகாது அது என்னென்னு தர நியூ வெர்ஷன் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு அது கேமே ஓடவே இல்லை ஆனால் வெளியே போயிட்டு தான் வந்தேன் கீஸ் அடுத்து நான் ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணா வந்து இப்படி போயிட்டு அடுத்து இப்படிலாம் யாருக்கும் கூடாது நான் சும்மா அந்த மாதிரி விளையாட்டுக்கு பண்ணேன் ஸோ அடுத்து என்ன பண்ணால் வந்து இப்போ திருப்பி போகணும் கீஸ் வீட்டு இப்படி இங்கே இப்படி குனிஞ்சிடணும் இப்போ குனிஞ்சிட்டோமா அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து பேய் சீக்கிரம் வந்து தொலை பேய் வரவே வராது வந்துடுச்சு கீஸ் பேய் எவ்வளோது ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி அந்த பேய் என்ன பேய் இருந்தாலும் கீஸ் இது ஸ்டார்டிங்கில் அந்த பேய் நான் ஹலோ நெய்பரோட அந்த செத்து போனோடனே அந்த ஆவியை வந்துருப்பான்னா இது என்ன பேய்ன்னு எனக்கு தெரில இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு இப்போ தான்டா ஆட்டமே இருக்குது கீஸ் இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி எனக்கு பக் ஆயிடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் எடுத்து ஒரே வீசிடுறான் இங்கே பாரு எனக்கு கிட்ட போகும்போது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக் ஆகிடுது கீஸ் ஸோ எடுத்துகிட்டு ஒரே ஐயோ இந்த இடத்துக்கு வரும்போது தான் கீஸ் எனக்கு ஒரு மாதிரி பக் ஆயிடுச்சு இடம் ஸோ நான் அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு முடியல எல்லாம் நான் இப்போ நான் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில கீஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது ஏன் கேம் பிளே கிடையாது இது வேறு ஒருத்தரோட கேம் பிளே இது ஸோ எனக்கு என்னன்னு தெரியல கிட்ட போகும்போது எனக்கு ஒரு மாதிரி பக் ஆயிடுது இடமே என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஆயிடுது ஸோ இது ஏன் கேம் பிளே இல்லை இது வேறு ஒருத்தரோட கேம் பிளே இப்போயே சொல்லிடுறேன் ஸோ இப்படி தான் கீஸ் இருங்க கீஸ் ஒரு நிமிஷம் இப்படி தான் கீஸ் இப்படி வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து அந்த செங்கல் இருக்கிற இடத்துக்கு இப்படி தான் போன கீஸ் நான் இப்படி தான் உடச்சிக்கிட்டு போனேன் ஆனால் எனக்கு அந்த கிட்ட போனாலே என்னென்னு தெரில ஒரு மாதிரி பக் ஆயிடுது ஸோ இது ஏன் கேமில் கிடையாது நான் இப்போயே சொல்லிடுறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஸ் மேலே இப்படி குதிச்சு போகிற மாதிரி வரும் கீஸ் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி குதிச்சிடணும் குதிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை திறக்கும் போது இந்த மாதிரி வருவான் அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரம் அவனை தள்ளி விட்டு உள்ளே போய் இதை அப்படியே பூட்டிடணும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போகணும் கீஸ் ஸோ போயிட்டு இப்போ அந்த டோரை அந்த நம்ம ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு டோரை பார்த்துருப்போம்ல அந்த டோரை பார்த்தீங்கன்னா நம்ம திறந்துருவோம் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஆக்ட் 3 பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிரும் ஸோ நான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பை கைஸ்